Hi viewers, welcome to Elite Enlightenment English channel. Today we shall see grammar. So don't shrink your face when I utter the word grammar. Grammar is very interesting. Before that, I request to subscribe my channel those who have not yet subscribed, and also put on the notification bell in order to get the notification of my videos immediately. Also share this video with your friends and relatives so that they will be benefiting. This is grammar especially for 11th and 12th standard, but anyone can see because it's common to all. Okay, here I explain active to passive voice and vice versa. How to convert active to passive and passive to active. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி இலக்கண பகுதி பார்க்குறோம். கிராமர்னாலே முகத்தை சுருக்கு நிறைய பேர் சொல்லிப்பாங்க, வேண்டாம் ஐயோ கிராமர்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிலாம் நினைக்காதீங்க. கிராமரோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு எதுவும் கிடையாது. அதுதான் வாய்ஸ் பார்க்க போகிறோம். வினைச்சொல், செய்வினை, செய்யப்பாட்டு வினை. சார் வினைச்சொல்னா வெர்பு, வாய்ஸ் வினை அப்படி சொல்கிறோம். ஸோ செய்வினை, செய்யப்பாட்டு வினை, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸாக செய்வினை. இந்த செய்வினைனா நம்ம ஊரில் கிராமத்துலலாம் நம்ம செய்வினை வச்சுட்டாங்க, அப்படி அந்த செய்வினை இல்லை. இது உண்மையிலேயே ஒரு செய்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை பாருங்கள். பத்மா ரோட் எ லெட்டர், இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அதாவது பத்மா ஒரு கடிதத்தை எழுதினாள். அதாவது செய்வினை வந்து எஸ்விஓங்கிற பேட்டர்னில் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது சப்ஜெக்ட் பத்மா, ரோட் வேர்பு, எ லெட்டர் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பத்மா அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு, அந்த நவுனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பத்மா ஒரு கடிதம் எழுதினாள் அப்படிங்கிறோம். அதுவே பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டில் அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். அப்படி வரும்போது எ லெட்டர் முன்னாடி வரும். எ லெட்டர் ரோட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் ரிட்டன். பின்னாடி இந்த டென்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்கிறேன். வாஸ் ரிட்டன் பை பத்மா. இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு கடிதம் பத்மாவால் எழுதப்பட்டது. இங்கே இந்த கடிதத்துக்கு தான் முக்கியத்துவம் தரும். அது ஆப்ஜெக்டாக மாறுது, அதனால் இது பாசிவ் வாய்ஸ். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒன்லி டிரான்சிட்டிவ் வேர்ப் கேன் பி யூஸ்ட் இன் பாசிவ் வாய்ஸ். தான் வேர்பில் எல்லா வேர்பையும் நீங்கள் மாற்ற முடியாது. டிரான்சிட்டிவ் வேர்ப் தான். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன சார், அடுத்து அதை கேட்பீங்க. வேர்ப்லேயே ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு சென்டென்ஸை வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் இருந்தால் அது டிரான்சிட்டிவ் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ப்ளே கிரிக்கெட். இல்லை கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அதனால் ஆப்ஜெக்ட்னால இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப் ப்ளே. ஐ ப்ளே இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறதுல இந்த கிரவுண்டுங்கிறது என்ன, இந்த ஆப்ஜெக்ட் இல்லை, அது ஒரு அட்வர்ப் ஆஃப் பிளேஸு. அப்போ வரும்போது அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் தான். ஸோ ஐ ப்ளே இந்த கிரவுண்டை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்ட்ரான்சிட்டிவ், அதனால் கேனாட் பி சேஞ்ச் இன்டு பாசிவ் வாய்ஸ். அதை நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியாது. அதுதான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது பாசிவ் வாய்ஸில் மாற்றும் பொழுது என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டை முன்னால் கொண்டு வந்து அதற்கேற்ற பி வெர்பு. இப்போ பி வெர்பு பாஸ்ட் டென்ஸ்னால இப்போ ஈஸ், ஆம், ஆரில் போடக்கூடாது. வாஸ் இது வேறு தான் போடணும். பத்மாங்கிறது லெட்டருங்கிறது சிங்குலர்னால வாஸ் போடுறோம். அதனோட V3, அதாவது இந்த ரோட்டுக்கு வேர்பு 3 போடணும். ரைட், ரோட், ரிட்டன், அதனால் ரிட்டன்னு மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பை போட்டுட்டு சப்ஜெக்ட் எழுதணும். புரியுங்களா? அதனால் நான் டீமாக பார்த்து இந்த கண்டினியூஸ் டென்ஸுக்கு பீயிங் சேர்க்கணும், பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பீன் சேர்க்கணும், மொடால் ஆக்சிலரிஸுக்கு பி சேர்க்கணும். இதெல்லாம் அடுத்தடுத்த இதில் சொல்லுவேன். அதனால் நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான ஒன்று தொடர்ந்து கவனிச்சா தான் இருக்கும். ஸோ டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் ஏற்கனவே சொல்லிட்டேன். எ வேர்ப் தட் டேக்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு டிரான்சிட்டிவ் வேர்ப். ஷி பாட் எ பென், எ பென் இஸ் பாட் பை ஹர். இப்போ பாட் அப்படிங்கிறது இல்லை டிரான்சிட்டிவ் வேர்ப், ஏன்னா எ பென் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. அதுவே ஷி வாக்ஸ் அலாங் த ரோட் அப்படிங்கிறதுல நோ ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் சென்டென்ஸ் cannot be changed into passive voice. வாட்டர் இஸ் கலெக்டட் in the tank, இதில் வந்து பாசிவ் வாய்ஸ். இது பாசிவ் வாய்ஸ். ஏன்னா இதில் ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றும் போது சம்மன் ஆர் த மோட்டார் கலெக்ட்ஸ் வாட்டர் in the tankனு மாற்றிக்கலாம். சரி, இப்போ என்ன சார் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு கன்வெர்ட், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு while converting active voice to passive voice? First you have to identify the pattern, subject, verb, object. ஒரு கொடுக்கப்பட்ட ஆக்டிவ் வாய்ஸில் எது சப்ஜெக்ட், எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட்னு பார்க்கணும். சேஞ்ச் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் டு த சப்ஜெக்ட் ஆஃப் பாசிவ் வாய்ஸ். அப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து என்ன பார்க்கணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுங்க. அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை பாசிவ் வாய்ஸ் சப்ஜெக்டாக மாற்றுங்க. ஐடென்டிஃபை த டென்ஸ் அண்ட் ரைட் சூட்டபிள் பி வேர்ப்ஸ். டென்ஸை பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸாக ஈஸ், ஆம், ஆர் போடணும். பாஸ்ட் டென்ஸாக வாஸ் ஆர் வேர் போடணும். அப்போ பி வேர்ப் அது போடணும். ரைட் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த கிவன் மெயின் வேர்ப். அதுக்கு மெயின் வேர்ப்பு கொடுப்பான். ரைட்னா ரோட், ரிட்டன். கம்ப்ளீட்னா கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட். ஃபினிஷ்னா ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு. அந்த மாதிரி மூணாவது வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். அண்ட் ஏஜென்ட் பை, அதுக்கப்புறம் பை எழுதணும்.
சரி எல்லா இடத்துலையும் பை எழுதணும் அவசியம் இல்லை, சில இடத்துல அண்டர்ஸ்டுட்டாக இருக்கும் அதில் எழுதணும் அவசியம் இல்லை. ஆனால் பெரும்பாலும் நம்ம எக்ஸாமில் கேட்குறது பை எழுதுன்னு தான் கேட்கணும். சேஞ்ச் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் டு ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸில் கடைசியாக இருக்கு இல்லையா, அதை முதல்ல இருக்கிறத பின்னாடி கொண்டு போகணும், மூணாவதாக இருக்கிறத முன்னாடி கொண்டு போயிடுறீங்க, முதல்ல இருக்கிறத கடைசியாக கொண்டு வரீங்க. சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக மாற்றுறீங்க, பை போட்டுட்டு தான் மாற்றணும். இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ இதில் தமிழ்லேயும் சொல்லிக்கிறேன். செய்வினை இருந்து செய்பாட்டு வினையாக மாற்றுறது தேவையான வழிமுறைகள். செய்வினையின் ஆப்ஜெக்டை கிணறு ஆக்டிவ் வாய்ஸினுடைய ஆப்ஜெக்டை பார்க்கணும், அதை செய்பாட்டு வினையின் சப்ஜெக்டாக மாற்றுக. ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள டென்ஸை கண்டிருந்து அதற்கேற்றாற்போல் பி வெர்பு எழுதுக. டென்ஸை பார்த்துக்கணும். மெயின் வெர்பின் தேர்ட் ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுக, பை சேர்க்க. பின்பு ஆக்டிவ் வாய்ஸின் சப்ஜெக்டை கண்டறிந்து அதை பேசிவ் வாய்ஸின் ஆப்ஜெக்டாக மாற்றுக அப்படின்னு சொல்கிறோம். ஈஸி டேபிள் கன்வர்ஷன் உங்களுக்காக ஒவ்வொரு டென்ஸையும் எப்படி மாற்றணும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டும் கொடுத்தா என்ன சார் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் ப்ளஸ் ஈஸ் ஆம் ஆர் வாஸ் வேர். அதாவது ஈஸ் ஆம் ஆர் வந்து இட் ரெஃபர்ஸ் டு ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் வாஸ் ஆர் வேர் டு பாஸ்ட் டென்ஸ். V3 போடணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன் மெயின் வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ். இல்லை ராமா செலிப்ரேட்ஸ் ஹியர் பர்த். ராமான்னு சொல்லக்கூடாது, ஹெர் இருக்கனால ரமா. அதுவே ராமானா ஹிஸ் பர்த்டேன்னு சொல்லலாம். இங்கே ரமா செலிப்ரேட்ஸ் ஹியர் பர்த்டே டுடே. ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது ரமாஸ் பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் பை ஹர் டுடே. இதுதான் இது பேசிவ் வாய்ஸ். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெர் பர்த்டேங்கிறது அப்படியே ஹெர் பர்த்டேவே போடக்கூடாது, ஏன்னா இங்கே எப்போவுமே நவுன் முன்னாடி வந்துடணும். அதனால் ரமாஸ் பர்த்டே அப்படிங்கிறத போட்டுட்டு செலிப்ரேட்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், அதனால் ஈஸ் போடுறீங்க. செலிப்ரேட்டுக்கு செலிப்ரேட்டட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை ஏஜென்ட் சேர்க்குறோம். இந்த ரமா இங்கே தேக்கணும் அவசியம் இல்லை, ஹெர்ன்னு போட்டால் போகிறோம். அந்த டுடே இதெல்லாம் அப்படியே வரும். ஷீலா பாட் ஏ பென் எஸ்டர்டே ஃப்ரம் த ஸ்டேஷனரி ஸ்டோர். இங்கே எது ஆப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் சிஓ பார்க்கணும். ஷீலா சப்ஜெக்ட், பாட் வேர்பு, எ பென் ஆப்ஜெக்ட். எஸ்டர்டே ஃப்ரம் த ஸ்டேஷனால் அப்புறம் பின்னாடி. ஸோ எ பென் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான் நம்ம தூக்கி முன்னாடி போட்டுருங்க. எ பென் வாஸ் பாட். எதுக்கு வாஸ் போடுறோம் அப்படின்னா இங்கே பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பாட்டுங்கிறது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். அதனால் வாஸ் பாட் பை போட்டு பை ஷீலா தான் போடணும். ஏன் சார் நவுன் இருந்தால் நவுன் அப்படியே போடலாம். மேலே உள்ள எக்ஸாம்பிளில் ரமாஸ் பர்த்டேன்னு வந்ததுனால ஹெர் போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஷீலா பென் வேறு அதனால் ஷீலா அப்படியே போடணும். எஸ்டர்டே ஃப்ரம் த ஸ்டேஷனரி ஸ்டோருங்கிறது அது அப்படியே நீங்கள் எழுதிடலாம். ஸோ எ பென் வாஸ் பாட் பை ஷீலா எஸ்டர்டே ஃப்ரம் த ஸ்டேஷனரி ஸ்டோர். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். இல்லை என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே பீயிங்கிற ஐஎன்ஜி ஃபார்ம், இது வந்து ஐஎன்ஜி வெர்போட ஐஎன்ஜியோட ஃபார்மில் இருக்கும். அப்படி இருந்தால் பீயிங் சேர்க்கணும். ஆப்ஜெக்ட் அதே தான், ஈஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேம் இஸ் ரீடிங் எ நாவல் நவ். எ நாவல் இஸ் being read by பிரேம் நவ் அப்படி சொல்கிறோம். என்ன அந்த இடத்துல அப்படி மாற்றணும். கீர்த்தி வாஸ் செல்லிங் ஃப்ளவர்ஸ் ஒன்ஸ் இன் த மார்க்கெட். ஃப்ளவர்ஸ் வேர் செல்லிங் பீயிங் சோல்டு. இந்த இடத்துல பீயிங்னு போடுறோம். பீயிங் சோல்டு பை கீர்த்தி ஒன்ஸ் இன் த மார்க்கெட். ஒரு காலத்தில் அப்படிங்கும்போது ஒன்ஸ். சரி, இது பீயிங் தான் சேர்த்தோம். அது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்லாம் ஒரே மாதிரி தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு அதே மாதிரி தான். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ், இதை கொஞ்சம் நாம வச்சுக்கணும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ஹேஸ் சேர்க்கணும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் கொடுத்து ஆப்ஜெக்ட் ப்ளூரலில் கொடுத்துருவாங்க. அது சமயம் ஹேஸ் அப்படியே போடக்கூடாது, ஹேவாக மாற்றணும். சிலது ரெண்டுமே என்னவாக இருக்கும், தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும், சிலது மாறும். அப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு அடிக்கடி எக்ஸாம்பிள் இதை மாதிரி கேட்பாங்க, குழப்பறதுக்குன்னே கேட்பாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் பிரச்சனை இல்லை, ஹேடு தான். ப்ளஸ் பீனுங்கிற வார்த்தை அங்கே பீயிங் ஐஎன்ஜி இருந்தால் பீயிங் சேர்த்தோம். இங்கே பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பீன் சேர்க்க போகிறோம். ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆப்ஜெக்டை கண்டுபிடிங்க. பிரேம் ஹேஸ் ரெடி அ நாவல் அப்படின்ற இடத்துல இது சப்ஜெக்டு பிரேம். ஓகே, அந்த இடத்துல ஹேஸ் ரெட் அப்படிங்கிறது வெர்பு. ஏ நாவல் ஆப்ஜெக்ட். ஸோ ஏ நாவல் ஹேஸ் பீன் ரெட் பை பிரேம் அப்படின்னு போட்டுருவோம். புரியுதா? இந்த இடத்துல அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், கீர்த்தி. கீர்த்தி had sold flowers. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதனால் ஃப்ளவர்ஸ் தான் ஆப்ஜெக்ட். ஸோ ஃப்ளவர்ஸ் had been sold by கீர்த்தி in the market. இது பேசிவ் வாய்ஸ். இது பேசிவ் வாய்ஸ். புரியுதா? ஹேட் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அடுத்து மோடல் ஆக்சிலரிஸ் வரும்போது மோடல்னா அப்படின்னு மே அதாவது எப்படி ஆரம்பிக்கும், கேன் குட்டு, ஷேல் ஷுட்டு, வில் வுட்டு, மே மைட்டு மஸ்ட்டு. 9 மோடல் ஆக்சிலரிஸ். இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ளஸ் என்ன மோடல் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். ப்ளஸ் பி ப்ளஸ் V3 பிங்கிற வார்த்தை சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேம் கேன் கேரி ஈவன் த ஹெவி லக்கேஜ். ஈவன் த ஹெவி லக்கேஜ் அதான் ஆப்ஜெக்ட், அதை தூக்கி முன்னாடி போடுறோம். கேன் அப்படியே எடுத்துடுறோம், பி சேர்த்துட்டு கேரிக்கு கேரீடு பை பிரேம். இதுதான் பேசிவ் வாய்ஸ். அடுத்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா லெட் ப்ளஸ்
ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸுங்கிறோம். ப்ளஸ் பி ப்ளஸ் V3. இங்கே வந்து கிவ் மீ சம் வாட்டர், நான் சப்ஜெக்டே இருக்காது. அதனால் லெட் சம் வாட்டர் பி கிவன் டு மீ. இஃப் இட் இஸ் அ ரெக்வஸ்ட் ப்ளீஸ் ஆட் யூ ஆர் ரெக்வஸ்டட். ரெக்வஸ்ட்டாக இருந்தால் ப்ளீஸ்னு இருக்கும். ப்ளீஸ்னு வரது இருந்தால் யூ ஆர் ரெக்வஸ்டட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நான் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஹெல்ப் மீ தான் பேசிவ் வாய்ஸ். ரொம்ப ஈஸி, புரியுங்களா? இந்த மாதிரிலாம் கேட்டால் நல்லாயிருக்கும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வரும்பொழுது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ பிரேக்ஸ் த கிளாஸ், ஹூ வந்தால் பை ஹூம்னு போடணும். இஸ் த கிளாஸ் ப்ரோக்கன், ஏன் ஈஸ் போடுறோம்? பிரேக்ஸுங்கிற சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இருக்குது. அதுவே செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தா ஹூ பெயிண்டட் த டோர், இன்னதில் பை ஹூம் வாஸ், ஏன் வாஸ் போடுறோம்? பெயிண்டடுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, புரியுங்களா? விச் கலர் டு யூ லைக், விச் கலர் இஸ் லைக்டு பை யூ. வாட் டு யூ சூஸ் ஃபார் யுவர் பர்த்டே செலிப்ரேஷன், வாட் இஸ் சோசன் பை யூ ஃபார் யுவர் பர்த்டே செலிப்ரேஷன். இந்த மாதிரி ரெண்டு இதாக வரும். அதனால இதை கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நிறையா கேட்பாங்க. இப்போ சிம்பிள் ஒரு டேபிள் கார்டு கொடுத்தா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள், த போஸ்ட்மேன் டெலிவர்ஸ் த லெட்டர்ஸ், த லெட்டர்ஸ் ஆர் டெலிவர்டு பை த போஸ்ட்மேன். ஆப்ஜெக்ட் அதை மாற்றிட்டு ஏன் டெலிவர்டு போடுறோன்னா, இந்த லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், போஸ்ட்மேன் சிங்குலர், ஆனால் லெட்டர்ஸ் ப்ளூரல். ஆப்ஜெக்டாக மாறும்போது ப்ளூரல், அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும்போது அந்த உடைய பி வெர்பு தான் போடணும். அதாவது ஈ சாம் ஆர் ஆரில் ப்ளூரல் இருக்கணும், ஆறு போடுறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஹீ கில்ட் எ ஸ்னேக், எ ஸ்னேக் வாஸ் கில்டு பை ஹிம். சிம்பிள் ஃபியூச்சரில் ஷி வில் பை எ கார் வில் பி. இந்த சிம்பிள் ஃபியூச்சர்னு ஆக்சுவலாக அவங்கள மாடல் தான். அந்த இடத்துல கார் வில் பி பாட் பை ஹர். ப்ரெசன்ட் கண்டிஷன் தே ஆர் பெயிண்டிங் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆர் பீயிங் பெயிண்டட் பை தம். பாஸ்ட் கண்டிஷனில் ஷி வாஸ் ரைட்டிங் எ ஸ்டோரி வாஸ் பீயிங் ரிட்டன் பை ஹர்னு போடணும். ஃபியூச்சர் கண்டிஷனில் தே வில் பி கன்ஸ்ட்ரக்டிங் ஹவுஸ், நோ பேசிவ் ஃபார்ம். இதில் பொறுத்த வரைக்கும் பேசிவ் ஃபார்ம் கிடையாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மலர் ஹேஸ் ஈட்டன் ஏ மேங்கோ ஹேஸ் பின் ஈட்டன் பை எ மலர், அவ்வளோதான். பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஷேகர் ஹேட் மெட் மீ, ஐ ஹேட் பீன் மெட் பை சேகர், அந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ஸ் இருக்கும்போது தே வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் பை த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். இந்த இடத்துல போய் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக பயப்பட வேண்டாம். இதில் இது ஆப்ஜெக்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பிரிட்ஜ் தான். அது தூக்கி முன்னாடி போடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆஃப் திஸ் பிரிட்ஜ் will have been completed, will have. அப்புறம் இங்கே வந்து என்ன இருக்குது, will ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னால பீன் வரும். ஸோ வில் ஹாவ் பீன் completed by them in this next year. அடுத்து she has been drawing this picture for an hour. இதில் நோ பேசிவ் ஃபார்ம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் கண்டிஷன் பேசிவ் ஃபார்ம் கிடையாது, புரியுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பி அதை சொல்கிறோம். ஸோ தெர் இஸ் நோ பேசிவ் ஃபார்ம் ஃபார் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் 4 சென்ஸ் கிடையாது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் கிடையாது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது, அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கிடையாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் தான் எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 5 கொடுத்துருக்கோம். சுரேஷ் இஸ் பெயிண்டிங் எ பிக்சர் இஸ் பீயிங் பெயிண்டட். ஏன்னா ஐஎன்ஜினால பீயிங் போடுறோம். சுமதி வாட்டர்ஸ் த பிளான்ஸ் ரெகுலர்லி, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஸோ த பிளான்ஸ் ஆர் வாட்டர்டு பை சுமதி ரெகுலர்லி. த ஃபயர் டெஸ்ட்ராய்டு த பில்டிங் கம்ப்ளீட்லி. த பில்டிங் வாஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு பை த ஃபயர். இதோட ரீசெண்டாக ஒரு ஜவுளி கடை எரிஞ்சுது தீபாவளிக்கு நைட்டில். அதிகாலை ஒரு 2:15 மணிக்கு மதுரையில் ஒரு இடத்துல வந்து ஒரு ஜவுளி கடை எரிஞ்சுது. அதில் 2 தீயணைப்பு வீரர்கள், ஃபயர் சர்வீஸ் மென் இறந்துட்டாங்க. கேள்விப்பட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதான் ஞாபகம் இருக்குது. இனிமேல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். தே ஆர் கோயிங் டு பிளே த மேட்ச் டுடே, த மேட்ச் இஸ் கோயிங் டு பி பிளேட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது, அதாவது ஃபியூச்சர் டென்ஸில், அதாவது ஃபியூச்சர் சென்ஸில் இருக்குது. அப்படி வரும்பொழுது த மேட்ச் இஸ் கோயிங் டு பி பிளேடுன்னு சேர்க்கணும். டு பி பிளேட் அதை சேர்த்துக்கணும். ரேவதி வாஸ் வாஷிங் த க்ளோத்ஸ், த கிளாத்ஸ் ஆர் பீயிங் வாஷ்டு பை ரேவதி. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஓப்பன் த டோர், லெட் த டோர் பி ஓப்பன்ட். இந்த இடத்துல இம்பரேட்டிவ் வெர்பில் ஆரம்பிக்கிறனால சப்ஜெக்ட் கிடையாது, அதனால் லெட்டு போடணும். க்ளீன் த ஃப்ளோர், லெட் த ஃப்ளோர் பி க்ளீன்டு. ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோஸ். இந்த ப்ளீஸ் வந்ததுனால ரெக்வஸ்ட்டு. ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஓப்பன் த விண்டோஸ். இந்த இதில் ஒபே மை ஆர்டர்ஸ். இது இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, லெட்டு தான் போகணும். லெட் மை ஆர்டர்ஸ் பி ஒபேடு. அடுத்து டோன்ட் மேக் ஏ நாய்ஸ், இதுவும் ஒரு ஆர்டர். லெட் நாட் பை, இந்த நாட்டு வரும்போது டோன்ட் வந்தால் நாட், லெட் நாட் சேர்க்கணும். அதனால தான் கடைசி 2 கொடுத்துருக்கு. டோன்ட் க்ளோஸ் த விண்டோஸ்னால் லெட் நாட் த விண்டோஸ் பி க்ளோஸ்ட், நாட் விண்டோஸ் பி க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது WH கொஸ்டின்ஸ். Why do you like these medicines? Why do you take this medicine? Not like this, take this medicine அப்படி சொல்லும்பொழுது என்ன பண்ணுறோம், இதை வந்து why do you அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, WH கொஸ்டினாக இருக்குது. அதனால் ஒய் இஸ் தீஸ் மெடிசன், ஈஸ் போடுறோம், டூங்கிறது இருக்குது, அதனால் ஈஸ் போடுறோம். அடுத்தது
எஸ் ஆர் நோ கொஸ்டின். அடுத்து எஸ்ஆர் நோ கொஸ்டினில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ யூ லைக் காஃபி, ஈஸ் காஃபி லைக்டு பை யூ. இந்த டூ வந்தனால ஈஸ் போடுறோம். அடுத்தது டிட் யூ அட்டெண்ட் யுவர் பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே அப்படின்னா டிட் வாஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் டிட்டு போடுறதுனால வாஸ் போடுறோம். புரியுங்களா? அடுத்தது ஹேஸ் ராம் கம்ப்ளீட்டட் ஹிஸ் அசைன்மெண்ட். ஹேஸ் வந்து ஹேவாக மாறுதுனா இங்கே ஆப்ஜெக்ட் வந்து ஹிஸ் அசைன்மெண்ட்ஸ் ப்ளூரல் இருக்குது, அதனால் ஹேவாக மாத்திரம். ஹேவ் ராம்ஸ் அசைன்மெண்ட்ஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹிம் அப்படின்னு அங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேட் யூ டேக்கன் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் பீன் டேக்கன் பை யூ அப்படி சொல்கிறோம். புரியுங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து ஹேடு வந்திருக்கனால ஹேட் அப்படியே போடலாம், பிரச்சனை இல்லை. பாஸ் பர்ஃபெக்ட்டு அதுதான். அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட், எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட். 11th தனியாக இது எக்ஸசைஸ் மட்டும் வீடியோவாக போடுறேன். நீங்கள் 11th இதை பார்த்துக்கலாம், 10th பார்த்துக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் மட்டும் தனி வீடியோ போடுறோம். இது வந்து 12th புக் பேஜ் 77 இருக்குது. இந்த கவர்னர் இனாகுரேட்டட் எக்ஸிபிஷன், இனாகுரேட்டட் பாஸ்ட் டென்ஸ், அதனால் இந்த எக்ஸிபிஷன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துட்டு வாஸ் இனாகுரேட்டட் பை த கவர்னர் அட் 10 o'clock. த க்ரௌட் எக்ஸ்பெக்டட் தேர் லீடர் டு அரைவ் ஏர்லி இன் த மார்னிங் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல என்னவா இருக்குது, இது லீடர் தான் ஆப்ஜெக்ட். அப்போ த க்ரௌட்ஸ் லீடர், தேர் லீடர் வரும்போது எப்போவுமே பொசசிவ் வரும்போது அந்த நவுனோடு சேர்த்துக்கணும். அப்போ த க்ரௌட்ஸ் லீடர் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அரைவ்டு ஏர்லி இன் த மார்னிங் பை த க்ரௌடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஹூ தாட் ஹர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், by whom was computer science taught to her, by whom was computer science taught to her னு போடணும். புரியுங்களா? அந்த இடத்துல ஏன் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி ரவி வாஸ் அனானிமஸ்லி நேம்டு த கேப்டன், த அனானிமஸ்லி நேம்டு ரவி. அப்போ ரவி வாஸ் அனானிமஸ்லி நேம்டு த கேப்டன் ஆஃப் த டீம் பை தம் அப்படின்னு பண்ணோம். அடுத்து த பிரசிடென்ட் கேவ் த கமாண்டர் அன் அவார்டு, ரெண்டு விதமாக எழுதலாம். இது வந்து ஐஓடிஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் த கமாண்டர் வாஸ் கிவன் அன் அவார்டு பை த பிரசிடென்ட், ஆர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அன் அவார்டு வாஸ் கிவன் டு த கமாண்டர் பை த பிரசிடென்ட். அடுத்து டு நாட் டெல் எ லை அப்படி சொல்லும்போது லெட் நாட் எ லை பி டோல்டுன்னு வரும். 7th ஒன், ப்ளீஸ் ஓப்பன் த டோர், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஓப்பன் த டோர், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஓப்பன் த டோர் அப்படி சொல்லும்போது ப்ளீஸ் வந்தனால இப்படி போகிறோம். இட்ஸ் டைம் டு ஸ்டாப் த ஒர்க், இட் இஸ் அ டைம் டு த ஒர்க் டு பி ஸ்டாப். இல்லை இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இட் இஸ் டைம் அப்படியே வச்சுக்கணும். டு ஸ்டாப் த ஒர்க், டு ஒர்க் டு பி ஸ்டாப்னு பண்ணணும். தே சே ஹீ இஸ் எ ஸ்பைங்கிறது இட் இஸ் செட் பை தம் தட் ஹீ இஸ் எ ஸ்பை. இந்த இடத்துல தே சே அப்படிங்கிறது இட் இஸ் செட் பை தம் அப்படின்னு போட்டு தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் சேர்க்கலாம். சேர்க்க ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீ இஸ் எ ஸ்பை, இந்த ஹீ இஸ் எ ஸ்பையை மாற்ற முடியாது, அது வந்து காம்ப்ளிமெண்ட், அதனால் ஆப்ஜெக்ட் இல்லை, அதனால் அதை பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியாது. ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிசஸ், ப்ராமிசஸ் ஷுட் பி கெப்ட் பை ஒன் அப்படின்னு சேர்க்கலாம். Promises should be kept by one. அடுத்தது people burn a great deal of food in winter. A great deal of food தான் இங்கே ஆப்ஜெக்ட், அதனால் a great deal of food is burned by people in winter. Where had you kept the book, where the book had been kept by you. இல்லைன்னா இப்படியே வேணாம், where had the book been kept by you போடலாம். where had been kept by you அப்படியும் சேர்க்கலாம், அதான் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ where had the book been kept by you. அடுத்து when did you feel the tremors, when were the tremors felt by you, tremors எடுத்துக்காக்க அதுதான். how did you do the experiment, how was the experiment done by you. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், how was the experiment, did வரனால was போடுறோம், doக்கு done. whose car did someone park in front of your gate, whose car was parked in front of your gate by someone's optional தான், சேர்க்கலாம் சேர்க்காமையும் போகலாம். அடுத்தது பேஜ் 78 இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றோம். த ஸ்மக்லர் ஹேஸ் பீன் நாப்டு பை த போலீஸ். இங்கே போலீஸ் ஆப்ஜெக்ட், அதில் பை எடுத்துகிட்டு இந்த போலீஸ் ஹேவ் நாப்டு. இந்த போலீஸை ப்ளூரலாக வச்சுக்கலாம். எப்போயுமே போலீஸை சிங்குலராக வைக்க வேண்டாம், ப்ளூரலாக வச்சுக்கோங்க, ஏன்னா டீம் ஒர்க் தான் அது. பை ஹூம் வேர் யூ இன்டர்வியூடு, ஹூ இன்டர்வியூடு யூ. ஒய் வேர் யூ சூசைடட் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியனால நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், ரொம்ப இது திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் போர் அடிக்கிறதுனால டேரக்ட் ஆன்சர் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒய் வேர் யூ ஸ்கோல்டட் பை யுவர் பேரண்ட்ஸ்னா ஒய் டிட் யுவர் பேரண்ட்ஸ், வேர் வந்து டிட் மாத்திரம் scold you. Not a word was spoken by the convict in self defense. இந்த இடத்துல வரும்போது the convict did not speak any word in self. இந்த இடத்துல was spoken, did not speak ஆமாரும். good news expected shortly. இந்த இடத்துல by us, by we எது வேணாலும் போடலாம். I expect good newsum போடலாம், we expect, you expect, he expects, she expects, அதை மட்டும் மாத்திரம். it expects வராது, ஆனால் they expectனு வரலாம்.
இந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். இங்கே நான் வி எக்ஸ்பெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். நீங்கள் ஐ போடலாம், யூ போடலாம், ஹீ ஷீ இட் டே எது வேணாலும் போடலாம். ஆனால் ஹீ ஷீ போடும்போது எக்ஸ்பெக்ட்ஸுங்கிற சேர்த்துக்கோங்க. 7th one, the mail has just been received. I have just received the mail. He has just received the mail கூட போடலாம், தப்பு இல்லை. சுந்தரி has been taken to hospital by her husband. Sundari's husband, her husband, possessive Sundari's husband. He has taken her to hospital. Our television is being repaired now. The mechanic is being repairing the television now. Our television now. Sweets have not been distributed by children by the organizers. The organizers have not distributed. Have not been distributed for no sweets to children. Prizes were being given by the chief guest. The chief guest was giving prizes. Gayatri gave a set of pens to Mani. இது வந்து டெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பின்னாடி இருக்குது, பேஜ் 217 இருக்குது. இந்த இடத்துல எங்கே இருக்குன்னா பேஜ் 217 ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கில் இருக்குது. இதுக்குடைய ஆன்சரையும் நான் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா காயத்ரி கேவ் எ செட் ஆஃப் பென்ஸ் டு மணினா எ செட் ஆஃப் பென்ஸ் வாஸ் கிவன் டு மணி பை காயத்ரி. இல்லைன்னா வேறு மாதிரியும் எழுதலாம். இன்னொரு ஆன்சர் எப்படி போடலாம் அப்படின்னா மணி வாஸ் கிவன் அப்படின்னு போடலாம். மணி வாஸ், ஏன்னா கேவ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால் வாஸ் தான் வரும். கிவன் எ செட் ஆஃப் பென்ஸ் டு காயத்ரி. செட் ஆஃப் பென்ஸ் டு காயத்ரி அப்படின்னு மாற்றணும். பை ஹூம் வில் த நியூ ஸ்டேடியம் பி பில்ட்? பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். ஹூ வில் பில்ட் த நியூ ஸ்டேடியம். அடுத்தது வேர் வில் த ஹாலிடேஸ் பி ஸ்பெண்ட் பை யுவர் ஃபேமிலி? பேசிவ் வாய்ஸாக மாற்றுறீங்க. வேர் வில் யுவர் ஃபேமிலி, இந்த பி எடுத்துடணும், யுவர் ஃபேமிலி முன்னாடி கொண்டு வரணும், ஸ்பெண்ட் த ஹாலிடேஸ் பை எடுத்துடணும். தே ஆஃபர்ட் த ஜாப் டு சுந்தரி. த ஜாப் வாஸ் ஆஃபர்ட் டு சுந்தரி பை தம். இதுக்கும் இன்னொரு ஆன்சர் எழுதலாம். என்ன எழுதலாம்? சுந்தரி வாஸ் ஆஃபர்டு த ஜாப் பை தம் போடலாம். என்ன பண்ணலாம்? சுந்தரி வாஸ் ஆஃபர்டு த ஜாப் அப்படின்னு போடலாம். யார்? பை தம். சுந்தரி வாஸ் ஆஃபர்டு பை த ஜாப் பை தம் அப்படின்னு போடலாம். புரிஞ்சுதுங்களா? அதனால் இதை வச்சுக்கோம். அடுத்த 5th one, could some money be lent to me by your father? Could your father lend some money to me? அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல மீ அப்படிங்கிறது அப்படியே டு மீனு அப்படி வச்சுக்கலாம். பை யுவர் ஃபாதர், பை எடுத்து யுவர் ஃபாதர் கொண்டு வரணும். லெண்டாக மாற்றணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், லெட் த டோர் நாட் பி ஓப்பன்டு. நாட் வந்ததுனால டோன்ட்னு வைக்கணும். டோன்ட் ஓப்பன் த டோர். சோஃபியா சோல்டு ஹர் கார் டு செல்வி. இது 2 விதமாக பண்ணலாம். சோஃபியா சோல்டு கார் வாஸ் சோல்டு டு செல்வி பை ஹர் அப்படின்னு இது பண்ணலாம். டோன்ட் டச் த எலக்ட்ரிக் வயர் வித் பேர் ஹேண்ட்ஸ். ஆக்டிவ் வாய்ஸை மாற்றும் போது லெட் த வயர் எலக்ட்ரிக் வயர் நாட் பி டச் வித் பேர் ஹேண்ட்ஸ் அப்படி மாற்றலாம். ஐ கேனாட் அக்ரி டு யுவர் ப்ரொபோசல். யுவர் ப்ரொபோசல் கேனாட் பி அக்ரி டு பை மீ. கைண்ட்லி கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் இன் டைம். லெட் த அசைன்மெண்ட் பி கம்ப்ளீட்டட் இன் டைம் ஆர் யூ ஆர் ரெக்வஸ்டடும் போடலாம். தப்பு இல்லை. ஏன்னா கைண்ட்லி வந்து ப்ளீஸ் வந்து கைண்ட்லி இருந்தால் ஒன்று தான். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் இன் டைம். ராமன் இஸ் நோன் டு பி சின்ஸ் சைல்ட்ஹுட். இது ஐ நோ ராமன் சின்ஸ் சைல்ட்ஹுட். இந்த மீ ஐயா மாறும், ஈஸ் நோன் வெறும் நோவாக மாறும். டோன்ட் இன்சல்ட் த புவர் அண்ட் வீக் அப்படி வரும்போது லெட் த புவர் அண்ட் வீக் நாட் பி இன்சல்டட். லெட் நாட் த புவரும் போடலாம், நாட் பி இன்சல்டட் நீங்கேயும் போட்டுக்கலாம். ஹூ வாஸ் broken the chair by whom was the chair? Has the chair been broken? His shoulder was hurt in accident. He hurt his shoulder in accident. It is time for the bell to be rung. முக்கியம். It is time to ring the bell. இந்த 15th one அது மாதிரிலாம் கேட்பாங்க எக்ஸாம்பிள். We wish you forget this episode. Active voice. It is wished by us that this episode is forgotten by you. They would not have done the shameful act. The shameful act would not have been done by them. How do you know my uncle? How is my uncle known to you? அப்படி போடணும். இந்த டூ அதனால ஈஸ் போடுறோம். It is believed that he is an honest man. People believe that he is an honest man. We believe that. People மட்டும் we போடலாம், I போடலாம், எதுனாலும் போடலாம். My request was acceded by the authorities. பை எடுத்துகிட்டு the authorities முன்னாடி கொண்டு வாங்க. acceded பாஸ்ட் டென்ஸில் எழுதிக்கங்க. வாஸ் இருக்கிறனால வாஸ் எடுத்துருங்க. டு மை ரெக்வஸ்ட். இங்கே பை மை ரெக்வஸ்ட் போடக்கூடாது. டு மை ரெக்வஸ்ட். அதனால் இது வரைக்கும் நம்ம நிறையா ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் ரூல்ஸ் பார்த்தோம், ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம், கிராமட்டிக்கல் அதாவது கிராமர் எக்ஸசைஸும் பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஒர்க் ஷீட்டும் இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா வாட்ச் பண்ணி மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது யார் வேணாலும் பார்க்கலாம். கிளாஸ் 9லேருந்து 6லேருந்து கூட பார்க்கலாம் வாய்ஸு. ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் மட்டும் மாறும். எக்ஸாம்பிள்ஸ் கூட எல்லாருக்கும் காமனாக தான் கொடுத்துருக்கு. எக்ஸசைஸ் மட்டும் 12th கிளாஸ் கொடுத்துருக்கு. கிளாஸ் 11 இப்போதைக்கு பார்த்து வைங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும் தனியாக ஒரு சின்ன வீடியோ போட்டீங்கன்னா அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் சேஃபாக இருங்க. சீக்கிரமே இந்த கொரோனாங்கிற வைரஸ் அரக்கணை ஒழிச்சிடணும். எல்லோரும் தீபாவளியெல்லாம் கொண்டாடிப்பீங்க. இனிமேல் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் ஸ்கூல் திறந்த உடனே உங்களுக்கு வேகமாக எக்ஸாம் வைப்பாங்க. படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். படிங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் கொடுங்க. உங்கள் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃபாக இருங்க. அண்டில் தென் நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை. தேங்க்யூ.